வணக்கம் மக்களே, நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா 12 ஜோதிர்லிங்கங்கள் ஒன்றான கிருகணேஸ்வர் கோயிலில் தாங்க இருக்கோங்க. மகாராஷ்டிராவில் மொத்தம் 3 ஜோதிர்லிங்கம் இருக்குங்க. அதில் ஒரு கோயில் தான் இந்த கிருகணேஸ்வர். கிருஷ்ணர் வந்து இங்கே வழிபட்டதுனால இவர் வந்து கிருகணேஸ்வர் அப்படின்னு கூப்பிட்றாங்கங்க. கிருஷ்ணரோட அந்திம காலம் இந்த இடத்துல தான் இருந்தது. அந்த காலத்தில் வந்து இவரை வழிபட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நந்தி எல்லாம் விநாயகர் எல்லாமே இந்த மாதிரி செங்கற்களாக தான் இருக்கார். கோவில் கருவறை உள்ளே போய் அபிஷேகம் பண்ணி தொட்டு கும்பிட்ற பாக்கியம் எனக்கு கிடச்சிதுங்க. அருமையான தரிசனம், சுவாமி கும்பிட்டு வந்திருக்கேன். தம்பியும் வீடியோ எடுத்திருக்கேன், நீங்களும் பார்த்து அப்படியே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேண்டிக்கோங்க. இப்போ எல்இடி டிவியில் நான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணதும் அர்ச்சனை பண்ணதும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வட இந்தியாவில் முக்கால்வாசி எல்லா கோவிலும் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் சுவாமி தொட்டு கும்பிடக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்க. நீங்களும் அவசியம் இந்த கோவிலுக்கு ஒரு தாட்டி வந்து தரிசனம் பண்ணணும். அவ்வளோ அழகான கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா மகிழ மரம் இருந்ததுங்க. அந்த பூ தான் உங்களுக்கு காட்டின்னு இருக்கேன். தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர வழியேற கடைகள் நிறைய இருந்ததுங்க. சிவனுக்குரிய உத்ராட்சம், பூஜைக்குரிய பொருட்கள் அப்படின்னு எல்லாம் நிறைய இருந்தது. இந்த கோயிலை பற்றிய கதையை லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன், தவறாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.